இறங்கி அடிக்கும் அருண் IPS. நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு பொதுமக்களை நேரில் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவங்களுடைய மனுக்களை வாங்கி இருக்கிறாரு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்கள். ரவுடிகள் கிட்ட அதிரடியாகவும் பொதுமக்கள் கிட்ட அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய காவல் ஆணையர்கள் மக்கள் மத்தியில அதிக அளவு வரவேற்பு பெற்றிருக்கத பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாமே நம்ம அதிக அளவுக்கு சினிமாவில் பார்த்திருப்போம். ஆனால் அந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தமிழ்நாடு மீது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டிய நிலையில தான் அதிரடியாக ஒரு IPS ஆபீசரை களத்தில் இருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் சென்னை மாநகர காவல் ஆணையாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அருண் IPS ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசின முதல் விஷயமே ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில என்னுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுவே சினிமா பாணியில ரொம்பவே அதிரடியாக இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அந்த நிலையில தான் பதவியேற்று அடுத்த சில மணி நேரங்களிலேயே பரபரப்பான உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாரு. 2 நாள் தான் டைம். என் டேபிளுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளினுடைய லிஸ்ட் வந்திருக்கணும். எத்தனை பேர் குற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் தொடர்ந்து குற்றத்துல இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் மீது வழக்கு இருக்கு, எத்தனை ரவுடிகள் திருந்தி நல்முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீதான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதா அப்படின்னு எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் கலெக்ட் பண்ணி என் டேபிளுக்கு 2 நாள்ல அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லா மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவு பறந்தது. அந்த அடிப்படையில எல்லா தகவல்களையும் வாங்கி அதிரடியா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில நடவடிக்கை ஒரு பக்கம், அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்குமே செக் வைக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் குற்றவாளிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள், அதுல யாரெல்லாம் இன்னும் பணியில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் வார்னிங் பறக்குது. அதே போல சரிவர பணியில் ஈடுபடாதவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது, துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிரடியாக பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல திடீர் திருப்பமாக முதலாக கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவரான திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடிய என்கவுண்டரும் செய்றாங்க. இதற்கு சிலர் மத்தியில எதிர்ப்பு இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில வரவேற்பு இருந்ததையும் கவனிக்க முடிந்தது. இந்த நிலையில தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் போன அருண் IPS நேற்று பொதுமக்களை நேர்ல சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களிடமிருந்து மனுவை வாங்கி அந்த மனு மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இவருடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கு.